எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சஷ்டிக்கு வந்து நான் 3 அபிஷேகம் எடுத்திருக்கேன். சஷ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, சஷ்டியில் விரதம் இருந்து நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய நம்பிக்கை. அதாவது சஷ்டினா மகா சஷ்டியில், அதாவது 7 நாள் விரதம் இருக்கிறவங்க, கடுமையான விரதம் இருந்து குழந்தைக்காக வேண்டுறவங்க இருப்பாங்க. மாத சஷ்டிலையும் தொடர்ந்து வந்து விரதம் இருந்து குழந்தைக்காக வேண்டுறவங்களும் இருப்பாங்க. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி சஷ்டியில் இருந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறதா அந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம். இன்னைக்கு வந்து நான் 3 அபிஷேகம் எடுத்திருக்கேன். முதல் அபிஷேகம் வந்து மஞ்சள், 2வது அபிஷேகம் விபூதி, 3வது அபிஷேகம் பன்னீர் எடுத்திருக்கேன். நம்ம எத்தனை அபிஷேகம் வேணால் பண்ணலாம், நம்மளால் முடிஞ்சால் 10, 11 அந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் 3 அபிஷேகம் எடுத்திருக்கேன். முருகனை வந்து சஷ்டியில் வந்து குழந்தை வேணுன்றவங்க மனசார நல்லபடியாக வேண்டிக்கோங்க. கேட்டதை கொடுக்கக்கூடிய குழந்தை கடவுள் முருகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அழகு கடவுள். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்து வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை போடுங்க. செவ்வாய் உரல். நன்றி, வணக்கம்.